தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான துவையல் செய்ய போகிறோம். காய்கறி எதுவும் இல்லாத நேரத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். நான் ஈய கடாய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். அது கறி பிடிக்குங்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணேன். ஆனால் இதை மெயின்டைன் பண்ண பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரே துரு ஸ்மெல் அடிக்குது. நல்ல எண்ணெய் தான் பழக்கினாலும் கழுவி வச்ச பிறகு டக்குன்னு துரு ஏறிடுது. எண்ணெய் போட்டு வச்சாலும் துரு ஏறிடுது. எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னே தெரில. ப்ளீஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கிராம் உளுந்தை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும். 100 கிராம் உளுந்து நான் போட்டிருக்கேன். இது நல்லா இப்போ வறுத்து எடுத்துடணும். இது கூடயே எல்லாத்தையுமே போட்டுடலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 6-7 வத்தல், நான் 100 கிராம் ஒரு டம்ளர், சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கு 7 வத்தல் போட்டால் கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போடணும். ஒரு 2 பல் பூண்டு போடணும். எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்துடலாம். திக்காண்டு புளி இவ்வளோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று போல் வறுத்துக்கணும். வறுத்து கரெக்டாக இருக்கும். வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி தாளித்து ஊற்றினா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கட்டியாக வைக்கிறோம் நம்ம, அப்படியே அரைச்சி கட்டியாக யூஸ் பண்ணும்போது ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.